இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னடா பார்சல் ஓவர் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரே ஆர்வமாக இருந்துச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா டெல் பிராண்டோட வயர்லெஸ் மவுஸ் ஒன்று உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாய்ஸ் கம்பெனியோட ஏர்பாட்ஸ் ஒன்று உள்ளே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த காதில் மாட்டுற 2 ஏர்பாட்ஸுமே உள்ளே இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து 90s கிட்ஸோட அந்த மியூசிக் பிளேயர், அந்த ஸ்பீக்கர் இருக்காது, ஆனால் அந்த ரோஸ் கலரில் ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிவைஸ் வந்து நிறைய உள்ளே இருந்துச்சு. இந்த பார்சலை நமக்கு அனுப்புனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பரை பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனைன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக சார்ஜ் போட்டாலும் ஒரு பாட்டு கூட ஒழுங்காக கேட்க முடியல, அதுக்குள்ளேயும் சார்ஜ் வந்து ட்ராப் ஆயிடுது, ஸோ பேட்டரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட அனுப்பியிருக்கிற மவுஸு, அந்த 90s கிட்ஸோட மியூசிக் பிளேயர் இதெல்லாமே நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஏர்பாட்ஸை மட்டும் சரி பண்ணி தந்தாலே போதும், நீங்கள் மிச்சதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிஃப்டாக அனுப்பியிருக்காரு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பருக்காக அந்த ஏர்பாட்ஸை சரி பண்ணிடலாம். இதோடு சேர்த்து அவர் கூடவே நமக்கு கிஃப்டாக அனுப்பியிருக்கிற அந்த 90s கிட்ஸோட மியூசிக் பிளேயரையும் ரிஸ்டோரேஷன் பண்ணுறோம். அதுதான் அந்த வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் விறகெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மரம் இருக்குது. அந்த முள்ளு மரத்தில் கோவாக்காய் கொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். அந்த கொடி வந்து ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு. அதில் வந்து கொஞ்சம் காய் போட்டிருக்கு, அப்புறம் பழம்லாம் பழுத்துருக்கு. சின்ன வயசில் நான்லாம் அந்த கோவா பழத்தெல்லாம் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இந்த முள்ளு மரமும் அந்த கோவக்காய் கொடியும் சேர்ந்து இதுவே வீடு மாதிரி அழகாக இருக்குது. இது உள்ளர பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குருவி கூடுங்க. ஒரு 4-5 குருவி கூடு இருந்துச்சு. இந்த குருவி கூடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு போல். அதாவது குருவியெல்லாம் குஞ்சு பொறிச்சு குருவியெல்லாம் பெருசாகி இப்போ எங்கோ பறந்து போயிடுச்சு. இந்த கூட்டுக்கெல்லாம் வரதில்லை. அதனால தான் தைரியமாக அந்த கூட்டில் கையை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே குருவி கூட்டு அப்படி நோண்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கமலை திட்ட வேண்டாம். இது பக்கத்தில் நிறைய குருவி கூட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாமே இருக்குது. நான் அதில் டிஸ்டர்ப் பண்ணல. அங்கே இருக்கிற குருவி வந்து கூட்டில் உட்காந்துக்கிட்டே பக்கத்தில் இருக்க கோவா பழத்தை கடிச்சு சாப்பிடுது. அப்போ அதுக்கு தேவையான உணவு அங்கே கிடச்சிருது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூடாத மாதிரி இருக்கா, நல்லா ஜாலியாக இருக்குங்க அந்த குருவியெல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. சென்னைக்கு போனால் அங்கே குருவியே கண்ணில் பார்க்க முடியல. சொந்த ஊருக்கு வந்தால் தான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. அதனால தான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் இந்த குருவி அணில் கடித்த கோவப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கோவக்காய் கோவ பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்களை எத்தனை பேர் சின்ன வயசில் இந்த மாதிரி கோவம் பழத்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு வந்து ஏர்பாட்ஸில் இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏர்பாட்ஸை கழட்டும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானும் ஏர்பாட்ஸை சரி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அந்த மூடியை பல்ல வச்சு கடிச்சு கழட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மாட்டும் போது ஒழுங்காக மாட்டாது. ஏன்னா பல்ல வச்சு கடிக்கும் போது டிசைன்லாம் மாறி போயிடும், மாட்டும் போது இடிச்சுட்டு கிடக்கும். அதனால் கழட்டும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. கழட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க போர்டு, பேட்ரி, ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை சால்ட்ரிங் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மல்டிமீட்டர் மூலமாக பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ்னு செக் பண்ணுறேன். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டு தான். ஸோ செக் பண்ணும்போது ஃபுல் வோல்டேஜ் காட்டுது, பேட்டரி ஃபுல்லாக இருக்குன்னு காட்டுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா ஆரம்பத்தில் ஒரு 5 செகண்டுக்கு இப்படி தான் ஃபுல்லுன்னு காட்டும், அதுக்கப்புறம் 0க்கு வந்துடும். ஸோ இதுதான் பிரச்சனை. இதுக்கு வந்து நம்ம ஓப்பனாக கண்டுபிடிச்சலாம் பேட்டரி தான் பிரச்சனைன்ட்டு. ஏன்னா போர்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்படிலாம் ஆகாது. நான் செக் பண்ணி பார்த்தேன், போர்டு எதுவுமே ஹீட் ஆகலை. அதனால் நான் பேட்டரி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். பேட்டரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஊதி போன மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கு எப்பறம் நீ பேட்டரி வாங்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி பல்லாவரம் சந்தையில் எடுத்த நிறைய ஏர்பாட்ஸ் சும்மா தான் கிடக்கு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பிரச்சனை, போர்டு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஏர்பாட்ஸில் வந்து பேட்டரி நல்லா இருக்கோ அந்த பேட்டரியை தூக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பரோட அந்த ஏர்பாட்ஸுக்கு போட்டலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 80% எல்லா பிராண்ட் ஏர்பாட்ஸுக்கும் உள்ளுக்குள்ளே வந்து சேம் சைஸ் பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜும் 3.7 வோல்ட் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அண்ட் சைஸும் பார்த்திங்கன்னா இது போல தான் இருக்கும். அதனால தான் நம்ம பல்லாவரம் சந்தையில் எடுத்த ஏர்பாட்ஸ்லேருந்து அந்த பேட்டரியை டீசால்ட்ரு பண்ணி இது தூக்கி மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி. இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. எது பெரிய வேலைன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு கம்மியாக வருது, போர்டில் எதுவும் பிரச்சனை அப்படிங்கிறப்போ அதுதான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா அதை டீசால்ட்ரு பண்ணி வேறு ஒரு காம்பனண்ட் மாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். பொதுவாகவே இந்த மாதிரி ஏர்பாட்ஸ்க்கெலாம் யாருமே காம்பனண்ட்ஸ் விற்க மாட்டாங்க, ஸ்பீக்கர் விற்க மாட்டாங்க, போர்டு விற்க மாட்டாங்க. புதுசு வாங்கிக்கோப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு லக்கிலி பேட்ரி பிரச்சனை இந்த ஏர்பாட்ஸில், அதனால தான் அவருக்கு வந்து ஈஸியாக மாற்றி கொடுத்துட்டோம். இதுவே போர்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இதே போல் 2 ஏர்பாட்ஸுக்கும் பேட்டரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி காட்டணுமோ அதே போல் திரும்ப மாட்டியாச்சு. ஏர்பாட்ஸுக்கு கொஞ்சம் நேரம் சார்ஜை போட்டு அதுக்கப்புறம் மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், கனெக்ட் ஆச்சு. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு பார்த்தேன், நமக்கு வந்து சார்ஜ் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. நான் பழைய இரும்பு கடை பல்லாவரம் சந்தையில் இந்த மாதிரி நிறைய ஏர்பாட்ஸ் பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே பேட்டரி பிரச்சனை தான் இருக்கும். பேட்டரியை சரி பண்ண முடியாமல் சரி வேறு வழியில்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக சார்ஜ் போடுறது, நம்ம நைட் விடிய போடுறது, இல்லைனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் போடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் உள்ளுக்குள்ளே இருக்க பேட்டரி பார்த்திங்கன்னா ஊதி போயிடும்.
இல்லை தண்ணியில் பட்டால் கூட அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஏர்பாட்ஸுக்கு பேட்டரியை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிள் தான். பட் அதுக்கு முன்னாடி ஏர்பாட்ஸை கழட்டும் போது சேஃபாக கழட்டுங்க. அப்புறம் வந்துட்டு உள்ள பேட்டரி ஊதி போயிருந்துச்சு எதுவும் போஞ்சு போயிருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஒரு பேட்டரி போடுவீங்க. அதோட ஹெல்த்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் ஊதி போன பேட்டரியை போட்டு இல்லை டூப்ளிகேட் பேட்டரியை போட்டு அது எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கரெக்டாக பார்த்து மாட்டினீங்கனாலே போதும், இந்த மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண நம்ம ஃபேவரட்டான மியூசிக் பிளேயர், இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்காது. இது ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, அதுக்கப்புறம் டார்ச் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணி விட்டு பார்த்தேங்க, எரியுது. அப்போ உள்ளர வந்து பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்குது போல். பட் டிஸ்பிளே எரியுது, சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டனை காணும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட ஒரு மியூசிக் பிளேயரு. அப்புறம் இதே மாடலில் 3 மியூசிக் பிளேயரு, அப்புறம் சின்ன மியூசிக் பிளேயர்லாம் நிறைய கொடுத்துருந்தாரு. அதில் ஒன்று வந்து நல்லா இருந்துச்சு, லைட் எரியுது, டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆகுது. சரி பட்டன் மட்டும் தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கழட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே பேட்டரி வந்து ஊதி போயிருக்கு. இதுக்கும் வேறு பேட்டரி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இதே போல் 3 டிவைஸ் இருக்கா, அதில் ஏதாச்சும் ஒரு டிவைஸில் பேட்டரி நல்லா இருக்கும்ல, அதை தூக்கி போட்டுக்கலாம். பட்டனும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து பட்டன்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, மெமரி கார்டு போட்டால் பாட்டு பாடுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து பவர் பேங்க் இருக்குல்ல, அதுலேருந்து நான் இன்புட் கொடுக்குறேன். இன்புட் சப்ளை கொடுத்ததும் டிவைஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிம்பிள் காட்டுது. இதில் ஒரு 7-8 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோ பார்க்க முடியாது, ஃபோட்டோ எதுவும் பார்க்க முடியாது, பட் பாட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து செட்டிங்ஸ் சம்திங் இதை கொடுத்துருப்பாங்க. சரி இன்றைக்கி மெமரி கார்டை போட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து மெமரி கார்டை போட்டு அந்த பட்டன் அமைக்கி பார்க்குறேன். பட்டன் வேலையே செய்ய மாட்டேக்கு. ஆக்சுவலி பட்டன் அமைக்கும்போது இந்த சவுண்ட்லாம் வருது, டிக் டிக்னு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட்லாம் வருது. பட் வந்து ஒரு ஆக்ஷனும் காணுங்க பாருங்கள். நானும் அமைக்கி பார்க்குறேன், ஒரு சேஞ்சும் காணோம். சரி பிரச்சனை இல்லை, இன்னொரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த பட்டனை மட்டும் தூக்கி போட்டுக்கலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். அந்த போர்டில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கை காணோம். இதை அழுத்தி விட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து துண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ அதுலேயும் சில பல பிரச்சனைகள் இருக்கும் போல். இன்னொன்று குட்டி மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா அதில் ஃபிசிக்கல் டேமேஜ் ஆன மாதிரி இருந்து தெரியல. சரி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பேட்டரியை காணும். இந்த மியூசிக் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி சின்னதாக இருக்கும் கம்பேர் டு அந்த 3 பெரிய மியூசிக் பிளேயருக்கு பார்த்தீங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு சின்ன பேட்டரி. ஸோ இது என்னென்னு அப்புறம் பார்ப்போம். இதுக்கு இன்புட் சப்ளை கொடுத்து பார்த்தா இது நல்லா தான் ஒர்க் ஆகுது, டிஸ்பிளேலாம் கிடையாது. மெமரி கார்டு போட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்க வேண்டியதுதான். சரி ஓகே, இது பெருசு நல்லா இருந்துச்சு, டிஸ்பிளேலாம் நல்லா தானே இருந்துச்சு, அதுக்கு பட்டனை பார்த்துலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அந்த பட்டன் செட்டப் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 5 அலுமினியம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அமுக்கும்போது இப்படி மடங்கி அது வந்து போர்டை டச் ஆகி அப்படி தான் அந்த பட்டனுக்கான ஆப்ரேஷன் நடக்கும். அலுமினியத்தை ரிமூவ் பண்ணிட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கும், உள்ளே ஒரு வட்டம் வெளியே ஒரு வட்டம் இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் நம்ம வந்து ஒரு இரும்பை வச்சோம் அல்லது கரண்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலை வச்சு சென்டரில் வச்சோம் அப்படின்னா அந்த 2 வட்டமும் இணைஞ்சு அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்கும். பட் இங்கே வந்து நம்ம அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஃபங்க்ஷனும் நடக்கலை, எதுவும் மாறலை. அப்போ போர்டில் இஷ்யூ இருக்குது போல். இந்த மாதிரி டிவைஸ்க்கு நம்ம போர்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய வேலை. இப்போ இந்த 3 போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாமே சிறப்பான பிரச்சனை, சரி பண்ண முடியாத பிரச்சனை. அந்த சின்ன ஐபேடு பார்த்திங்கன்னா அது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி இந்த பெரிய 3 மியூசிக் பிளேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகலை. பட் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குது. மேபி நம்ம வேறு எங்கேயாச்சும் பழைய இரும்பு கடையோ பல்லாவர சந்தையிலையோ இந்த மாதிரி டிவைஸ் எடுத்தோம், அதுக்கு டிஸ்பிளே தேவைப்படுது, பேட்டரி தேவைப்படுது அப்படின்னா இதுலேருந்து கூட சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் அந்த மவுஸோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பேட்டரி போட்டால் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் அதுக்குள்ளே வந்து ரிசீவர் இல்லை. எல்லா வயர்லெஸ் மவுஸ்லையும் பார்த்திங்கன்னா ரிசீவர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து சிஸ்டமில் மாட்டணும். அது மாட்டினா தான் இந்த மவுஸ் வந்து சிஸ்டமில் கனெக்ட் ஆகி நமக்கு வந்து மவுஸ் ஒர்க் ஆகும். ஆனால் இதில் ரிசீவர் இல்லாதனால இந்த மவுஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. என்ன அப்புறம் வேறு ஒரு மவுஸோட ரிசீவர் தூக்கி போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாஜிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒரு மவுஸுக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருப்பாங்க, அது உள்ளே பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து சேமாக இருக்கும். வேறு ஒரு ரிசீவர்னால் அதுக்கு அட்ரஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து கனெக்ட் ஆகாது. லைக் இது வந்து ஒரு வயர்லெஸ் ப்ரோட்டோக்காலை கம்யூனிகேட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ ரிசீவர் சேஞ்ச் ஆகும்போது அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் இது வந்து சிஸ்டமோட கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரிசீவர் தொலைஞ்சு போன மவுஸை வச்சு ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய்.